Peacemakers of Christo. உன் பிள்ளைகளோடு கடின இருதயத்தோடு வாழ்ந்தாயா? உன் பிள்ளைகள் சந்தோஷமாக உன்னிடத்தில் வாழ்கிறார்களா? யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே நீர் பேதுருடைய காலடியை கழுவ போகும் பொழுது பேதுரு என் காலடியை கழுவ கூடாது என்று சொன்னார் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில நீ கூறிய வார்த்தை, நான் உன்னுடைய பாதத்தை கழுவாவிட்டால் நீ என்னோடு இருக்க முடியாது என்று கூறினீரே சுவாமி. எஸ் ராஜாவே, இன்னைக்கு அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெற்றோர்கள் செய்வது என்னதென்று பிள்ளைகள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பெற்றோர்களுடைய தியாகத்தை, அவருடைய அன்பை, அவருடைய அறிவுரையை, அவருடைய மனத்தன்மையை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளாக மாறி போயிட்டோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளாக நாங்கள் எதையோ நோக்கி செல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கெங்கேயோ செல்லுகிறோம், யார் யாரோடையோ செல்லுகிறோம், எவனெவனோ வேண்டும் என்று செல்லுகிறோம், பெத்த பெற்றோர்கள் வேணாம் என்று செல்லுகிறோம் சுவாமி. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, இன்று அப்பா, ஒவ்வொரு மகன் வீட்டிலும் ஒவ்வொரு மகள் வீட்டிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஆண்டவரே மரியாதை இல்லை சுவாமி, கௌரவம் இல்லையா ஆண்டவரே. பெற்றோர்கள் பயந்து போய் தான் வாழ்கிறார்கள் சுவாமி. ஐயோ, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அவன் கோச்சிக்கிட்டு மருந்த குடிச்சிருவானோ, தற்கொலை செஞ்சுக்குவானோ, அவன் படிடா படிடான்னு சொல்லி படிக்க முடியல, அதனால இனிமேல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, காதலிக்க கூடாது என்று சொன்னேன், அவன் தற்கொலை பண்ணிக்குவானோ என்ற பயத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே. வேலைக்கு போடான்னு சொன்னேன், அதை அவன் போய் தற்கொலை பண்ணிக்குவானோன்னு எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. அப்பா, திருமணம் செய்து கொள்ளடான்னு சொன்னேன் ஆண்டவரே, இப்ப என்ன அவசரம் என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. ஏசப்பா, என் பேச்சை என் பிள்ளைகள் கேட்பதில்லை ஆண்டவரே. ஐயோ, இந்த பாவங்கள் செய்யக்கூடாதான்னு சொன்ன அவன் ஆண்டவரே, அப்பா, அதை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு நான் அதை தான் செய்வேன், நான் அப்படிதான் இருப்பேன் என்று முரண்பாடோடு வாழ்கிறான் சுவாமி. எஸ் ராஜாவே, என் குடும்பத்துல சமாதானம் இல்லப்பா, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. அந்நாளில பேதுரு வேண்டாம் என்று சொன்னார் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறீர் என்று பேதுரு உணராமல் போனார் சுவாமி. ஆமாண்டவரே, இன்று பெற்றோர்கள் செய்கிற காரியங்களை பிள்ளைகள் உணராமல் இருக்கிறார்கள், கொடுக்கிற அறிவுரையை உணராமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் பேரு அப்பா, பெற்றோர்களை கசக்கி பிழிந்து பயன்படுத்தி கொண்டு அந்த சக்கையை தூக்கி எறிவதை போல ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. சொத்தை பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ரூபா கூட இல்லாம இருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, பிள்ளைங்களை படிக்க வச்சேன் சுவாமி. அப்பா, வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்ன ஆண்டவரே, அப்பா, எனக்கு அவதான் வேணும்னு சொன்னாப்பா, அப்பா, எனக்கு வீடு கட்டி கொடுன்னு சொன்னாப்பா, அப்பா, எனக்கு திருமணம் பண்ணி வையின்னு சொன்னாப்பா, அப்பா, எனக்கு செயின் நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுன்னு சொன்னாப்பா, எல்லாமே செஞ்ச ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா, என்ன தனாதையா விட்டுட்டு போயிட்டாப்பா. இயேசுவே, எல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆனா என் பிள்ளைங்க இல்லையே என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி. அப்பா, நான் போன் அடிச்சா கூட என் பிள்ளை எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. அப்பா, நானு அன்புக்காக தவிக்கிறேன், வாரத்துல ஒரு தடவையாவது என் வீட்டுக்கு வாடான்னு சொல்றேன், ஆனா வரமாட்டேங்கிறான்ப்பா. என் பொண்டாட்டி எனக்கு போவேனான்னு சொல்லிட்டாமா என்று பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு வாழ்றான் சுவாமி. அப்பா, எனக்கு வேலை இருக்குது, நீ போனை வை அப்படின்னு திட்டுறான்ப்பா என் புள்ள. எஸ் ராஜாவே, இப்படி பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கிற பெற்றோர்கள் ஏராளம் 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 சுவாமி. எஸ் ராஜாவே,
கர்த்தாவே, நான் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேனாப்பா. நான் திருமணம் செஞ்சு தப்பு பண்ணிட்டேனாப்பா. அப்பா, நான் குழந்தை பெத்து தப்பு பண்ணிட்டேனாப்பா. ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்து தப்பு பண்ணினேடாப்பா என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. எஸ் ராஜாவே, நீர் எனக்கு நல்லதே செய்வீர் ஆண்டவரே. நான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்ப்பா. ஆமா ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகி போய்விட்டேன்ப்பா. என் பிள்ளைங்களோட நான் வாழல, என் பெற்றோர்களோட வாழல ஆண்டவரே, என் கணவனோடு வாழல, என் மனைவியோடு வாழலப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஏனென்றால் நான் உன்னோடு வாழாமல் போனதனால் இவர்களோடு வாழ முடியாமல் இன்று தவிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, நீர்தான் எனக்கு ஆதரவு ஆண்டவரே. நீர்தான் எனக்கு அப்பா ஆண்டவரே. நீர்தான் என் உயிர் ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது சுவாமி. நீர் வேணும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய உடலையும் ஆத்மாவையும் உள்ளத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் என்னை நிறைய காயப்படுத்தி விட்டது சுவாமி. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை எனக்கு வையுங்க. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என்னை நடத்துங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் மீது உம்முடைய கருணை மலையை நீர் பொழிவீர். என்னை ஆதரித்துக் கொள்வீர், அரவணைத்துக் கொள்வீர் என்று முழுமனதோடு விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள்
ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்லை சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.